ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் வாக்கை முழுவதுமாக நீ கேட்டுட்டினா நாளை விடியல் என்பது நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விடியலாகவே இருக்கும். என் மேலே நம்பிக்கையோடு இருந்தினா இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செஞ்சிடுவேன் செல்லமே. இனி எதுவுமே யாருமே உன்னை தொந்தரவு செய்யாமல், யார் மூலமாகவும் உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். இனிமே உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகுது. அப்படிதான் நாளைக்கு நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை முடிச்சு கொடுத்து நீ பெருமகிழ்ச்சியை அடையும்படியும் பேரின்பம் கொள்ளும்படியும் செய்வதற்காக இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே உனக்காக யாரும் இல்லைன்ற எண்ணமே உனக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா உன் மனசுக்குள்ளேயே நான் இருந்து சதா சர்வகாலமும் நீ நினைக்கிறதையும் யோசிக்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இனிமே உன் மனசில் இருந்த பயமெல்லாம் விலகி உனக்கு தைரியம் உண்டாகும்படி நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடுவாய். சில பேர் உன்னை மட்டம் தட்டி பேசினாலும், தூற்றி பேசினாலும், போற்றி பேசினாலும், என்ன செஞ்சாலும், எப்படி செஞ்சாலும் நீ எப்போதுமே கவனமாக அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருந்துக்கோ. யார் உன்னை என்ன விமர்சனம் செய்தாலும் நீயே அதை மனசுக்குள்ளே சுமந்து கவலைப்படணும். ஒருத்தவங்க உன்னை பார்த்து நல்லதே சொல்லட்டும் அல்லது கெட்டதையே கூட சொல்லட்டும், சொல்லும்போது சரின்னு கேட்டுக்கோ. அடுத்த நிமிஷமே உன் கவனத்தை உன் வாழ்க்கை பாதையில் மட்டும் நீ செலுத்தும் போது தேவையில்லாத எந்த விஷயமும் உன்னை ஆக்கிரமித்து உன் மனசை பாதிக்காதல்லவா? எந்த காரணத்துக்காகவும் யாராவது தப்பு செஞ்ச ஒருத்தரை பார்த்து அவங்களுடைய கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டி காட்டி அவங்க மனசை குத்தி காயப்படுத்த நினைக்காதே. அவங்க பழைய வழிகளிலிருந்து மீண்டு வர எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. ஒருத்தர் கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையில் சில விஷயங்களை மறக்கணும்னு நினைக்கும்போது மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துவது போல, அவங்க மனசுக்கு கஷ்டத்தை கொடுப்பது போல நீ எதையும் பேசிடாதே என் செல்லமே. உனக்காக இந்த வராகியம்மா நான் இருக்கேன்னு நீ முழுசாக நம்பும்போது நிச்சயமாக உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். உன் முயற்சிக்கான பலன் கிடைக்க செய்து நீ சந்தோஷமாக இருக்கும்படி நான் செய்வேன். நம்பிக்கைங்கிறது மனிதனுக்கு மிகவும் இன்றியமையாத அவசியமான ஒரு விஷயம். நம்பிக்கை இல்லாமல் யாருமே என்னை வணங்க முடியாது, வழிபட முடியாது. நீ என் மேலே முழு நம்பிக்கை வையே. நிச்சயமாக எல்லா விஷயங்களிலும் நானே துணையாக இருந்து வழிகாட்டி உனக்கு அற்புதங்களை செஞ்சு கொடுப்பேன். இன்னும் உன் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய இலக்குகள் ஏராளமாக இருக்குது. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எதுவும் உன்னை சிதைப்பதற்காக வரவில்லை. அழகான சிலையாக உன்னை செதுக்குவதற்காக தான் வந்திருக்குன்றத நீ புரிஞ்சுக்கோ. இப்போ உனக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டீனா உன் வாழ்க்கையை உயர்த்தி நான் வெற்றி பெற செய்வேன் என் செல்லமே. நீ எப்போதுமே என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கதால தான் உனக்கான நல்லதை செய்து தருவதற்காக இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். எந்த துன்பமும் உன்னை நெருங்காத அளவுக்கு எல்லா வகையிலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கும்போது நீ உன் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்து. எப்போவுமே உனக்குள்ள முன்னேறணுன்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பேன். நீ செய்யும் செயல்கள் எல்லாமே உன் வசமாக மாறி வெற்றிகரமாக நடக்கும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. இந்த நேரத்தில் எல்லா விஷயங்களிலும் நீ கவனமாக இருக்கணுமே தவிர உன் மனசில் எந்த விதமான சிறிய அலட்சியமான எண்ணம் கூட வரக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையில் முன்னேறணுன்ற முடிவுக்கு நீ வந்துட்டீன்னா அதுக்கடுத்து இன்னும் கவனமாக, பொறுமையாக, பொறுப்பாக, நிதானமாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய வேண்டியது அவசியம். ஏதாவது ஒரு ரூபத்தில் யாருடைய வடிவத்திலாவது நான் வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு துணையாக நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. தேவையில்லாமல் எதையாவது நினச்சி பயந்து உன்னை வருத்தி கொள்ளாதே என் செல்லமே. உன் வருங்காலத்தை எப்படி தீர்மானிப்பது என்பது எனக்கு தெரியும். நிச்சயமா
நான் உன் கூடவே இருந்து உனக்கு வேண்டியதையெல்லாம் செஞ்சு தர்றேன். உன் நல்வாழ்க்கைக்காக அவதரித்த இந்த வராகியம்மா நீ தேடி எதிர்பார்த்து காத்திருந்ததை விட சிறப்பான புதையலைத்தான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். கண்ணின் மணியாக நான் உனக்கு துணையாக இருக்கும்போது என் சம்மதம் இல்லாமல் யாரும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. இனிமேதான் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழப்போகுது. என்னை முழுசாக நீ நம்பு. நீ நினைக்க முடியாத, யோசிக்கவே முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தணும் நான் முடிவெடுத்துட்டேன். நீ எதிர்பார்க்குற நல்ல செய்தியையும் உனக்காக நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. நான் உன் கூட இருக்கும்போது இனி உன் எதிர்காலம் மிக சிறப்பானதாகவே இருக்கும். உன் வீட்டிலிருந்து உனக்கு வரவேண்டிய உனக்கு உரிமையான பொருட்கள் எல்லாம் உன்னை தேடி வருவதற்கான நேரம் வந்துருச்சு. நீயும் மிகுந்த மகிழ்ச்சியோட ஆனந்தமாக உன் வாழ்க்கையை வாழ போகிற. இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் குறுக்காக இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நான் உன்னை விட்டு விலக்கி வைக்கிறேன். மெல்ல மெல்ல புத்தம் புதிதான புத்துணர்ச்சியோட கூட புது ஒளியை உன் வாழ்வில் பரவச் செய்வேன். எந்த அளவுக்கு நீ என் மேலே அன்போட பக்தியோட பாசத்தை கொடுத்தியோ அந்த அளவுக்கு அத்தனை விஷயங்களையும் திரும்ப நான் உனக்கு கொடுப்பேன். நீ யாருக்காக நல்லது நடக்கணும்னு என்கிட்ட வேண்டுதல் வச்சியோ அவர்கள் வாழ்க்கையிலும் நன்மைகளே நடக்கும்படி நான் செய்வேன். உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக ஜெயிக்க தான் போகுது. நாளைக்கே அதற்கேற்றாற் போல ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடப்பதை நீ உணர்வாய் என் செல்லமே. கற்பனைக்கும் எட்டாத கவலைகளை சுமந்துக்கிட்டு நீயாகவே வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்காம எல்லாமே சரியாயிடும்னு மனசுக்குள்ள தைரியமாக இரு. எதிர்காலத்தை பற்றின பயமே உனக்கு வராத அளவுக்கு இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன். உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் என் செல்லமே. உனக்கு துரோகம் செஞ்சவங்களையும் கெடுதல் செஞ்சவங்களையும் நீ ஒருபோதும் பழிவாங்க நினைக்காதே. அதுக்கு பதிலாக எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இருந்தீனா இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி செய்து உனக்கு கெடுதல் செய்தவர்கள் அதுக்குரிய தண்டனையை அனுபவிக்கும்படி செய்வேன். இனிமேதான் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நிகழப்போகுது. தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து உன் கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து மறைந்து காணாமல் போக போகுது. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் உண்டாகும். நீ செய்த நல்ல செயல்களை யார் மறந்தாலும் நான் மறக்க போகிறது இல்லை. இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையை நீ ஒப்படைச்சிருக்குது இந்த வராகியம்மாகிட்டன்றதை மறந்துடாத. நீ நினச்சி கூட பார்க்காத நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி முடிப்பேன். நீ எப்போதுமே சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இனிப்பான பல நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கும்படி நான் செய்வேன். உன் மன வலியையும் வேதனையையும் போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரும்படி செய்ய போகிறேன். இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்பிக்கையோட உன் கடமைகளை நீ செஞ்சினா நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கும். நீ விரும்பின அத்தனை வளங்களையும் அத்தனை செல்வங்களையும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன் என் செல்லமே. உனக்கான நல்ல வழியையும் நிச்சயமாக நான் உருவாக்குவேன். உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொன்னீனா அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ வேண்டிய வரங்களில் இருந்து மிகச் சிறப்பாக நீ கேட்ட ஒரு வரத்தை உனக்காக நாளைக்கே நான் கைகளில் வந்து சேர்க்க போகிறேன். நீயும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் நேர்மறை சிந்தனையோட நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோட காத்திரு. நான் உனக்கு எது வேணாம்னு முடிவெடுத்தேனோ அது ஒருபோதும் உனக்கு கிடைக்காது. எதை கொடுக்கணும்னு நினச்சேனோ அதை எப்படியாவது யார் மூலமாகவாவது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுவேன் செல்லமே. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறும்படி நான் செய்ய போகிறேன். யாராவது உனக்கு தப்பு செஞ்சாங்க, தீங்கு செஞ்சாங்க, தவறிழிச்சார்கள்னா நீ அதை மன்னிப்பதின் மூலமாக உன் மனசுக்கு அமைதி கிடைக்கும் அல்லவா? நீ அடுத்தவங்களை மன்னிச்சாலும் அதற்கான நற்பலன் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில் பல நன்மைகளையும் புண்ணியங்களையும்
உன் கைகளில் கொண்டு வந்து தரப்போகிறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு தீர்வை கொடுத்து உன் குடும்பத்தில் அமைதி நிலவும்படி செய்வேன். தடைப்பட்ட காரியங்களும் தடங்களாக இருந்த காரியங்களும் இனி ஒவ்வொன்றாக நல்லபடியாக நடக்கும். சில விஷயங்களை நீ அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காம இனிமேலாவது எல்லாத்தையும் சரியான நேரத்தில் சரியாக சிந்திச்சு செய்ய முயற்சி செய். அடுத்தவங்க உனக்கு கண்ணீர் வடிப்பதற்கு காரணமாக இருந்த விஷயங்களை எல்லாம் நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். இதுவரைக்கும் என் அருளால் உன் வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னும் என் அருளாசிகளை அள்ளி கொடுத்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். இனிமே உன் வேலையும் நீ எதிர்பார்த்த விஷயங்களும் நல்லபடியாக நடந்து நீ நிம்மதியாக வாழும்படி உன் கனவுகளையும் லட்சியத்தையும் நிறைவேற்ற போகிறேன். உனக்கு கிடைச்சதை வச்சே நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டலாம். சும்மா உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை குறை சொல்லிக்கிட்டு குறைப்பட்டுக்கிட்டே இருக்காம அது இல்லை இது இல்லைன்னு சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காம கிடைச்சதை மனநிறைவோடு ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா கூடிய சீக்கிரம் இன்னும் சிறப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கானது உன்னை நோக்கி வந்து சேரும் என் செல்லமே. எது நடந்தாலும் யார் உன்னை பற்றி என்ன திட்டினாலுமே கூட கொஞ்சம் பொறுமையாக பொறுத்துப்போ. கூடிய சீக்கிரம் எல்லாமே தானாக உன்னை தேடி வந்து சேரும். பணிவையும் பொறுமையையும் நிதானத்தையும் உன் மனசில் வச்சுக்கிட்டு நீ வேலைகளை செய்யும்போது எல்லாவற்றையும் சிறப்பாக முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன். நீ யார் மீதும் கோபப்படுவதோ யார் மீதும் வெறுப்பு கொள்வதோ வேணாம். ஏன்னா அடுத்தவங்க செய்கிற செயல்களுக்காக நீ கோபப்படும் போது வெறுப்படையும் போது உன் உடம்பு தான் கவலைக்கிடமாக மாறுது. உண்மை என்னன்னா உன் கோபத்துக்கும் வெறுப்புக்கும் கூட அவர்கள் தகுதியற்றவர்கள்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தப்பு செஞ்சவங்களை அமைதியாக விட்டு விலகிப்போ. வலியையும் வேதனையையும் நீ கடந்து வாழ பழகிக்கிட்டினா எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையில் சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, அதில் நல்லா நடிக்கிறவங்கள தான் இந்த உறவுகள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை, நடிக்க தெரியாத உன்னை பொய்யானவன் நினச்சி தூரமாக ஒதுக்கி வைக்கிறாங்க. இந்த கலிகால உலகத்தில் நடிக்கிறவன் நல்லவனாகவும் உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை கெட்டவன்னு சொன்னாலும் அதுக்காக நீ வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் வேணான்னு சொன்னவங்களும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. தினமும் முழு மனசோட பக்தியோடு என்னை நம்பி வணங்கி வழிபடும் உன்னை நான் கைவிடுவேன்னு நீ கனவுல கூட நினைக்காத. என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது. நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, இந்த வராகி அம்மாவை நம்பு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்பதுதான். நீ நினச்சதெல்லாம் உடனே நடக்கும்னு எதிர்பார்க்காம கொஞ்சம் பொறுமையாக இரு. எதை எப்போது நடத்தி கொடுக்கணும்னு தெரிஞ்சுதான் சில விஷயங்களை கொஞ்சம் காலம் தள்ளி வச்சிருக்கேன். அது உனக்கு புரிய வரும்போது நான் உனக்கு நல்லது தான் செஞ்சிருக்கேன்றதை நீ உணர்ந்து கொள்வாய். எந்த நேரத்தில் உனக்கு என்ன தரணும்னு எனக்கு நல்லா தெரியும். அனைத்தையும் சரியான நேரத்தில் சிறப்பாக நடத்தி கொடுத்து உன் கைகளில் சேர்க்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீ அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ யார் மனசாவது காயப்படும்படி பேசியிருந்த தப்பாக நடந்திருந்தீனா அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலைனாலும் உன் மனசுக்குள்ளேயே நீ மன்னிப்பு கேட்டாலே போதும். அது கூட அவர்கள் மனசை போய் சேரும்படியும் அவங்க மனசுக்கு அமைதியை கொடுத்து ஆசுவாசப்படுத்தும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்குவேன். எந்த சூழ்நிலையிலையும் உன்னுடைய சொல்லும் செயலும் யாரையும் காயப்படுத்தாத அளவுக்கு நீ ரொம்ப கவனமாக இருந்து கொள் என் செல்லமே.